Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா 30 நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய 30 days சேலஞ்சுக்கான சூப்பரான ஒரு டயட் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கும், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து நல்லாவே வளர்கிறதுக்கும் தேவையான சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க இது. இந்த டிப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, அந்த டிப்ஸில் நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோம், என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம், இதை வந்து எவ்வளோ நாளைக்கு எடுக்க போகிறோம், எப்போ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்களும் வந்து டீட்டெயில்டாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ஹிட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக்காக பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானிய வகைகளையும் பயன்படுத்தி நிறைய ட்ரெடிஷ்னல் கஞ்சி மிக்சஸ், ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஹெல்தி லைஃபுக்கு தேவையான அதே சமயத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய மில்லட் தோசா மிக்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ் தனியாகவும், அதாவது பார்த்திங்கன்னா ஒரே மல்டி மில்லட்டாகவும் இல்லாமல் தனித்தனி மில்லட் பொங்கல் மிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. வெயிட் லாஸ் பவுடர், அப்புறமா சீட்ஸ் பவுடர், பயோட்டின் நட்ஸ் பவுடர், ஸ்ப்ரவுட்டட் களி மிக்சஸ், இப்படி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ்க்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கிய உணவை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற பிக்சரில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்டிலிட்டியை ஓவராலாக பூஸ்டப் பண்ணுறதுக்கும், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எண்டோமெட்ரியல் லைனிங் நல்லா வளர்ந்து நீங்கள் இம்ப்ளான்டேஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டிக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் 2 பேருக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்லுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். இந்த டயட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம், என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பனானா வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஒரே ஒரு செவ்வாழை பெருசாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த ஒரு செவ்வாழையை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 2 பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பனானா நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 2 டேட்ஸ் வந்து ஒரு 20 minutes பிஃபோரே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ மொத்தமாக ஒரு 4 டேட்ஸ், 2 பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 டேட்ஸ் வந்து ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா மிக்சடு சீட்ஸ் பவுடர் வந்து உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேவைப்படும். இதில் வந்து என்னென்ன சீட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அப்புறமா வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், சிசமி சீட்ஸ், இது எல்லாமே வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரியான சீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் கிடையாது, 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து இது கூட நைட்டே சோக் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 2 பேருக்குமே அந்த 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஸோ சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ஜா சீட் மாதிரி அது நல்லா ஊறி உப்பி வந்திருக்கும். அதை நீங்கள் வந்து காலையில் அந்த வாட்டரோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கலாம். இதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 5 பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது கூடவே ஸ்பினச், அதாவது ஸ்பினச்சுன்னு சொல்லுவாங்க, பாலக்கீரையில் தான் பெரும்பாலும் ஸ்பினச்சுன்னு சொல்லுவாங்க. பாலக்கீரை இல்லைன்னா பசலைக்கீரை இல்லைன்னா முருங்கைக்கீரை, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை கூட நீங்கள் வந்து சில பேருக்கு சமைக்காமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பாலக்கீரை, பசலைக்கீரை பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை வந்து நல்லா சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் லைட்டாக கொதிக்க விட்டிங்கன்னா அது லைட்டாக அப்படியே வெந்துடும். அந்த மாதிரி லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கீரை, இப்போ 2 பேருக்குன்னா 2 ஹேண்ட்ஃபுல் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அந்த இலைகளை. ஸோ அந்த மாதிரி பிளான்ச் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே பிளெண்டரில் போட்டு சியா சீட்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். மற்ற எல்லாத்தையுமே ஒரே பிளெண்டரில் போட்டு நீங்கள் வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு க்ரீன் ஸ்மூத்தி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் வந்து அந்த சியா சீட்ஸ் வாட்டரையும் ஆட் பண்ணி காலையில் டெய்லி வந்து இதை நீங்கள் வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்டிலிட்டி ரொம்ப சூப்பராகவே பூஸ்டப் ஆகும்.
இது வந்து ஆண்கள் எடுத்துக்கும் போது அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து இதில் ஃபோலிக் ஆசிட் சத்தும் இடையில சேர்றதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்பெர்ம் மெச்சுரேஷனுக்கு. அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்கன்னா இந்த கீரையில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட், அதே மாதிரி மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் இருக்கக்கூடிய விட்டமின் இ, ஒமேகா 3s, CoQ10, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ரிச், பொட்டாசியம், எனர்ஜிக்கு பனானாவில் இருக்கிற எனர்ஜியே போதுங்க. ஸோ பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து இது பயங்கர ஒரு ஃபுல்னஸாக இருக்கும். மார்னிங் வந்து இதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு தேவைப்படுமா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு தான். ஸோ அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப மினிமம் அமௌண்ட்டாக, இப்போ யூஸ்வலாக 3 தோசை 4 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் 1 சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ வந்து பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக் குவாலிட்டிக்கு, எக் மெச்சுரேஷனுக்கு, எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓவராலாக உங்கள் 2 பேருக்குமே உங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 30 days ஒரு சேலஞ்சாக எடுத்து ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலராக டெய்லி எடுத்துக்க முடியல, எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து அது சரியாக இல்லை அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 நாளாவது இந்த க்ரீன் ஸ்மூத்தியை வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.